அதாவது திருவிளையாடல் படத்தில் வந்து நாகேஷ் டயலாக் ஒன்று வரும். என்னென்னா, குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் உண்டு அப்படின்னு சொல்லி, அந்த கேட்டகரியில் ஏபி நாகராஜன் டைரக்டர் அவர் தான் நடிச்சிருப்பார். நக்கீரராட்டு அவரை குறை சொல்லுவார். அது ஒரு ஜாலியாக நகைச்சுவைக்கு ஓகே. அந்த மாதிரி தான் இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால், அமைச்சர் கீர்த்தனா இந்த அம்மா வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை கவர்மெண்ட் ஸ்கூலில் விசிட் பண்ண போயிருக்கிறாங்க. போன இடத்துல வந்து மாப்பிள்ளை பெஞ்சில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாப்பிள்ளை பெஞ்சுங்கிறது படிக்காதவங்க இருக்கிற இடம் மாதிரி ஒரு சித்தரிக்கிறாங்க. அது தவறு. படிக்காத பிள்ளைங்க அல்லது மோசமாக படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருக்கதா நினைக்கிறது தவறு. மக்களும் பிற அரசியல்வாதிகளும் அதனை அர்த்தத்தை அனர்த்தம் செய்வது தவறு. ஏன்னா இப்போ என்னுடைய அனுபவத்தில் உள்ளதை நான் சொல்கிறேன். என்னுடைய அல்ஃபா பேர் வந்து தாமஸ்னு வருது. அப்போது டி, அப்போ ஏபிசிடி ஆர்டரில் வைக்கும்போது என் பேர் கடைசியில் தான் வருது. அப்போது கடைசியில் தான் நாங்கள் உட்காந்துருப்போம். அதுக்காக நாங்கள் மோசமாக படித்தவங்க அதனால தான் எங்களை கொண்டு மாப்பிள்ளை பெஞ்சில் வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தமல்ல. காரணம் என்னென்னு சொன்னால், நான் வந்து ஸ்கூலில் 10 ரேங்க்குள்ள ஒரு ரேங்கில் வந்து எஸ்எல்சியில் பாஸ் பண்ணுவேன். அப்போ மாப்பிள்ளை பெஞ்சுன்னு சொல்லியிருந்தால் அந்த மாதிரி வர முடியுமா? அதுவல்ல அர்த்தம். ஆக இந்த அரசியல் கட்சிகள் வந்து குற்றம் மட்டுமே காண வேண்டும், எதிர்க்கட்சிகள் வந்து குற்றம் மட்டுமே காண வேண்டும் என நினைக்கக்கூடாது. அதில் உள்ள பொருள் என்ன என்பதை புரிந்து செயல்பட வேண்டும். எதற்கெடுத்தாலும் ஆளுங்கட்சியை குறை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் உச்சநீதிமன்றம் உங்களை உச்சநீதிமன்றத்தில் கொட்டுப்பட்டது போல போகிற இடமெல்லாம் நீங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். எனவே எதிர்க்கட்சிகள் எதிரி கட்சியாக செயல்படக்கூடாது. உண்மையான ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பது எனது கருத்து.